மீண்டும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் சக்தி நியூஸ் ஃபர்ஸ்ட் மற்றும் சக்தி டிவி வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இது. நாங்கள் பார்க்கும் ஆகாயம் அப்படியே இருக்கிறது, நாங்கள் பார்க்கும் மரங்கள் அதே போன்று இருக்கின்றது, நாங்கள் சுவாசிக்கும் காற்றும் அதே பசுமையாய் நமக்கு பசுமையை தந்து கொண்டிருக்கின்றது, நாம் பேசும் மொழி நமக்கு சிறப்பாக இருக்கின்றது, நமது சிந்தனை அங்கேதான் தடையாக இருக்கின்றது. என்னன்னு பாக்குறீங்களா? கடந்த வருடம் நமக்கு எல்லாவற்றையும் அப்படியே விட்டு சென்றாலும் நமது சிந்தனையில் தான் சில சறுக்கல்களை விட்டு செல்கிறது. நமது சிந்தனை சறுக்கல்கள் தான் பல, அதாவது அப்படியே இருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றி அமைக்கிறதுக்கான காரணியாகவும் அமைகிறது. எனவே கடந்து கொண்டு போகிறோம். நாளை புதுமையான ஒரு வருடம். சிந்தனையை கொஞ்சம் தெளிவுபடுத்துவோமாக இருந்தால் இருக்கும் பசுமையோடு நமது மானுடவியல் பசுமையையும் நாங்கள் வழிநடத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே எங்கள் சிந்தனை தான் அனைத்துக்கும் மிக முக்கியமான காரணம். ஆமா கஜமுகன், நீங்கள் கூறுவது சரி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கஜமுகன், உங்களுக்கும் காலை வணக்கம். தமிழ் இன தலைவர்கள் என்று சொல்லுகிற சிற்பிகள் சிற்பங்களை செதுக்குவதை விடுத்துவிட்டு மலர்கின்ற வருடத்திலே முதலிலே அவர்கள் தங்களை தானே செதுக்கிக் கொள்வது, மலர்கின்ற வருடத்திலே விடுவை நோக்கி நாங்கள் செல்கின்ற பயணத்துக்கு மேலும் ஒரு உந்து சக்தியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாடு பல களங்களை கண்டிருக்கிறது. இந்த உலகம் பல போராட்டங்களையும் விடுதலைகளையும் கொண்டிருக்கின்றது. அனைத்து விடுதலைக்கும் பொதுவாக இருந்த விடயம் கோகுல் ஒரே ஒரு விஷயம்தான், அவர்களது மறுமலர்ச்சி சிந்தனை. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, வாழ்வியலுக்கு அடித்தளம் விடக்கூடிய மறுமலர்ச்சி சிந்தனைகள் இந்த உலகத்திற்கு வந்தவையால் தான் நாங்கள் இன்று வரை சிறப்பான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த வருடம் இன்று கடப்பது உலகத்தின் தலை சிறந்த ஒரு தலைவனை நமக்கு எடுத்து சென்ற வருடம் என்று கூட சொல்லலாம். நெல்சன் மண்டேலா அவர்கள் ஒரு சகாப்தம், நீங்கள் வாழ்ந்து முடிந்த ஒரு சகாப்தம் என்று சொன்னீர்கள், உண்மை. அடுத்த வருடத்தில் நமக்கு இருக்கும் மீதமாக உள்ள நல்ல தலைவர்களினுடைய எண்ணங்கள் எங்கள் நாட்டிற்கும் வழிவகை செய்து நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தர வேண்டும் என்று நாங்கள் இன்றைய நாளினுடைய நிறைவுக்காக நாங்கள் ஒரு வார்த்தை பிரவாகங்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். சரி, இனி நாங்கள் செய்தி பிரவாகங்களுக்கு செல்ல வேண்டிய நேரம். அது பற்றிய மேலதிக தகவல்களுக்கு கோகுல் எங்களோட கலையகத்தில். வணக்கம். வணக்கம் மீண்டும். இப்போது நாங்கள் வீரகேசரியினுடைய தலைப்புக்கு வருவோம். இன்றைய வீரகேசரியினுடைய தலைப்பு இப்படி இருக்கின்றது. வடக்கில் 71,716 ஹெக்டேர் காணிகளை கரும்பு உற்பத்திக்கென சுவீகரிக்க திட்டம். அமைச்சரவை பத்திரம் 3ஆம் தேதி வருகின்றது. சீனி கைத்தொழில் அமைச்சு நடவடிக்கை. முல்லைத்தீவு மாவட்டம் மற்றும் வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களாக இந்த இடங்களை சீனி பயிற்சிக்கு பயன்படுத்துவதற்கு அரசு திட்டமிடுகிறது. இப்போது இது பற்றி இனி இன்றைய தினம் நாளைய தினம் எல்லாம் காரசாரமான விவாதங்கள் நடைபெறக்கூடும். உங்கள் பார்வை என்ன? ஆமா கஜமுகன், குறிப்பாக வருடம் ஒன்று மலர்கிற பொழுது இனிமையான செய்திகள் கிடைக்க வேண்டும். கரும்பு என்றாலே இனிமைதான். ஆனால் இந்த இனிமைக்கு பின்னால் இருக்கக்கூடிய கசப்பு எப்படி என்பது என்ன என்பது இன்னும் ஓரிரு நாட்களிலே தெரிய வரும். குறிப்பாக வடமாக என்னிடம் நீங்க கேட்டீங்கன்னா அது எப்படி என்று சொன்னால், இந்த சீனி வியாதி என்று சொல்வார்கள் இல்லையா, நீரிழிவு நோய் போன்றது. அதாவது சீனி இனிப்பான விஷயம்தான், ஆனா அதை உட்கொண்டா இப்படியான கசப்பான வியாதிகளை வரக்கூடும். அது போன்று இருக்கலாம். வடமாகாணத்திலே குறிப்பாக 71,716 ஹெக்டேர் நிலப்பரப்பை இந்த கரும்பு செய்கைக்காக அரசாங்கம் கபலீகரம் செய்ய இருக்கிறது என்று கூறுகிறார்கள். இதிலே இரண்டு பக்கம் இருக்கிறது. ஒன்று, உண்மையிலேயே கரும்பு செய்கை செய்ய போகிறார்களா, அல்லது கரும்பு செய்கை என்ற போர்வையிலே நில ஆக்கிரமிப்பு நடைபெறுகிறதா என்கிற ஒரு எண்ணப்பாடு இருக்கிறது. அந்த போர்வையிலே அது குறிப்பாக அந்த மாவட்ட மக்களினுடைய தொழிலுக்கு கொடுக்கக்கூடிய கிராக்கியா, அல்லது தொழிலாளர்கள் கூட வெவ்வேறான பிராந்தியத்திலிருந்து கொண்டு வரப்போகிறார்கள், வெவ்வேறான தொழில் முறையிலான ஆக்கிரமிப்பா என்கிற சந்தேகங்கள் இருக்கிறது கஜமுகன். ஆகவே இந்த விடயம் இப்பொழுதுதான் புகை வர ஆரம்பித்திருக்கிறது. உள்ளுக்குள்ளே நெருப்பு எப்படி இருக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த விடயம் தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் எப்பொழுதும் அவதானமாக இருக்கும் என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறீர்கள். நிச்சயமாக. இயந்திர புகை கசிய போகிறதா சீனி தொழிற்சாலையில், அல்லது மனித எழுச்சி புகை கசிய போகிறதா பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகைக்கு செல்வோம். தினக்குரலினுடைய பிரதான தலைப்பு, மன்னிக்கவேண்டும், தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பாக இருக்கின்றது. கொழும்பு வந்த ஜப்பான் கப்பலில் கதிரியக்க தாக்கம், கொழும்பு துறைமுகத்தில் சுங்க அதிகாரிகளினால் கண்டுபிடிப்பு,
கெய்சியம் 137 கதிரியக்கம் கப்பலை உடன் திருப்பி அனுப்பது இலங்கை பாரிய அனர்த்தம் தவிர்க்கப்பட்டது எச்சரிக்கை மணி ஒலித்ததால் அதிரடி நடவடிக்கை என்கிற செய்தியாக இருக்கின்றது. யோகோமா துறைகளத்திலிருந்துதான் இந்த கொழும்பு துறைமுகத்து சமீபத்தில் இந்த கொள்கலன் ஏற்றி வந்த கப்பல் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஏன் கதிரியக்கம் இயங்கி இருக்கிறது என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது. இரண்டாவது, நமது அதிகாரிகளுடைய துணிச்சலான நடவடிக்கை ஒன்று நாங்கள் நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் பாராட்ட வேண்டிய ஒரு கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆமா, கனிமுகன் என்றால் ஜப்பானை பொறுத்தவரையிலே தெரியும், புகுஷிமாவிலே அணு உலைகள் வெடித்ததனால் அங்கே ஒரு கதிரியக்க தாக்கம் ஏற்பட்டிருந்தது. ஆகவே புகுஷிமாவுக்கு அண்மித்த பிரதேசத்தில் தான் போர்ச்சுகல் யோகோஹாமா என்கிற அந்த துறைமுகமும் இருக்கிறது. ஆகவே கொஞ்சம் தீர்க்க தரிசனமாக யோசித்திருப்பார்கள். ஆக மொத்தத்திலே முதலிலே புகுஷிமா அணு உலை கதிரியக்க தாக்கம் இருக்கின்ற பொழுது அங்கே பால்மாவில் இருந்து அனைத்தையுமே தடை செய்திருந்தார்கள். அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உணவுப் பொருட்களையும் தடை செய்திருந்தார்கள். ஆக இலங்கை அதிகாரிகளினுடைய இந்த முன்னெச்சரிக்கையான நடவடிக்கை பாராட்டத்தக்கது, மிகவும் பாராட்டத்தக்கது. நீண்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் இப்படி ஒன்று பார்க்கின்றோம். இனிவரும் காலங்களில் சுனாமி எச்சரிக்கையும் இப்படி எமது அதிகாரிகளினால் முறியடிக்கப்பட்டால் எவ்வளவு சிறப்பாக இருக்கு, நாங்கள் காப்பாற்றக்கூடியதாக இருக்கு. இதைத் தொடர்ந்து தினக்குரலுக்கு செல்வோம். தினக்குரலுடைய பிரதான தலைப்புப்படி இருக்கிறது. இந்திய ராஜதந்திர நிலைகளுக்கு அதி உச்ச பாதுகாப்பு வழங்கப்படும், கோரிக்கை விடுத்தால் அரசாங்கம் அறிவிப்பு. கோரிக்கை விடுத்தால் அரசாங்கம் அறிவிப்பு என்கிற செய்தியாக இருக்கின்றது. கோரிக்கை விடுத்த இலங்கையினுடைய ராஜதந்திர நிலை இந்திய நிலைகளுக்கு, இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய ராஜதந்திர நிலைகளுக்கு அதிகபட்ச பாதுகாப்பு வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நேற்றைய தினம் ஆங்கில பத்திரிகையின் மூலமாக நாங்கள் தந்திருந்தோம். காரணம், உங்களுக்கு தெரிந்திருக்கும் 1971 ஆண்டு இந்தியா பங்களாதேஷ் பிரிவினையின் போது பங்களாதேஷனுடைய சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு கிளர்ச்சி தலைவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் அப்துல் காதர் முல்லா என்கின்ற ஒருவர். அவர் பின்னர் என்ன சொல்றது, இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவினால் தடுக்கப்பட்டு பயங்கரவாத நடவடிக்கைக்காக தூக்கிலிடப்பட்டார். அதன் பின்னர் மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாகியது. பங்களாதேஷிலிருந்து இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அங்கிருக்கக்கூடிய சில வகையான விடுதலை இயக்கங்கள் ஏற்படுத்திக் கொண்டது. அவர்கள் அச்சுறுத்தி இருக்கின்றார்கள், வெளிநாடுகள் இருக்கக்கூடிய இந்திய ராஜதந்திர நிலைகளுக்கு நாங்கள் அச்சுறுத்தல் விடுத்திருக்கின்றோம் என்று. அதனால் இங்கே பாதுகாப்பு வழங்கப்படி இன்னொரு காரணம் இருக்கிறது கஜ்மோகன், இதனுடைய இன்னொரு பின்புலம் இருக்கிறது. பங்களாதேஷிலே இம்மாதம் 27ஆம் தேதி முஜாஹிதீன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீவிரவாத இயக்கத்தினுடைய தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தேடப்பட்டு வந்த தலைவர். அவரை கைது செய்த போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார், குஜராத் மாநிலத்தினுடைய முக்கிய நிலைகளை இலக்கு வைத்து பாகிஸ்தானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு அணுகுண்டு தாக்குதல் நடத்த இருக்கிறது என்ற ஒரு வாக்குமூலத்தை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குமூலத்தின் பின்னர் குஜராத் என்பது இந்தியாவினுடைய வரலாற்றிலே ஒரு பிணைந்த ஒரு இடமாக இருக்கிறது. மகாத்மா காந்தியினுடைய வாழ்வியல் சிந்தனைகள் பதிந்த ஒரு பூமியாக இருக்கிறது. அவர் பிறந்த இடம், பிறந்த மண். அவர் அது மாத்திரமல்ல, நரேந்திர மோடி எதிர்கால பிரதமர் என்று அழைக்கக்கூடிய இந்தியாவினுடைய நரேந்திர மோடியினுடைய மையம், ராமராஜ்யத்தை கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற நரேந்திர மோடியினுடைய மையமாக இருக்கிறது. அவர் தீவிரமான இந்து மத வாதி. இங்கே முஜாஹிதீன் வேறும் ஒரு இஸ்லாமிய மதம் சார்ந்த விடயங்களை சொல்லிக்கொண்டு தீவிரவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் தாக்குதலை நடத்துவார்கள் என்று சொன்ன பிறகு குஜராத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய ஒரு எதிரொலி நீங்கள் சொன்ன அந்த பின்னிணைப்பையும் சேர்த்ததாக இப்பொழுது இந்திய அரசாங்கம் இலங்கையிலே மாத்திரமல்லாமல் தெற்காசிய நாடுகளிலே இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய முக்கியமான ராஜதந்திர நிலையங்களை பாதுகாத்து தாருங்கள் என்று கடிதம் அனுப்பியிருக்கிறது. அதனுடைய எதிரொலிதான் இது கஜ்மோகன், இந்த செய்தி. ஆகவே நாங்கள் சந்தேகத்துக்கிடமாக பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இது ஒரு மதவாத பிரிவினையை இந்தியாவில் ஏற்படுத்துகின்ற ஒரு முறை என்பது போன்று தெரிகிறதா? ஆமா, இப்படி கஜ்மோகன் நீங்கள் கூறிய பின்னர் இது சம்பந்தமான கண்ணோட்டம் கொஞ்சம் எனக்கு மாறுபட்டது உடனடியாக. எப்படி என்று சொன்னால், நரேந்திர மோடி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி எழுச்சி காணும் என்கிற ஒரு செய்தி இந்தியாவில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அவர் தீவிர இந்து மதத்தை சார்ந்த விடயங்களில் ஒழுகுகிறவர். ஆகவே இப்பொழுது இன்னும் ஒரு மதம் சார்ந்த விடயங்களை இன்னொரு மதம் சார்ந்தவர்கள் தாக்குதலை நடத்த இருக்கிறார்கள் என்று அவருடைய வெற்றி பயணத்திற்கு முட்டுக்கட்டை போடுவதற்கான ஒரு முயற்சியாக இது இருக்கிறதா என்று கூட நாங்கள் இதனை இன்னும் ஒரு விதத்திலே நாங்கள் நோக்கலாம். அது மாத்திரமல்லாமல் பாகிஸ்தானை தளமாக கொண்ட ஒரு தீவிரவாத அமைப்பு தான் தாக்குதல் நடத்தப் போகிறது என்று சொல்லப்படுகின்ற கருத்தானது இந்திய பாகிஸ்தான் உறவுகளிலே இருக்கக்கூடிய முருகல் நிலையை மேலும் 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 அதிகரிக்கக்கூடியதாக இருக்கிறது. குஜராத்தை பற்றி பேசுவதாக இருந்தால்
தன்னிறைவு கொண்ட ஒரு மாநிலம், 56 வருடங்களுக்கு தன்னிறைவாக தனக்கு இருக்கக்கூடிய பணத்தை வைத்து ஆட்சி அமைக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலே குஜராத் என்பது. அதை செதுக்கிய சிற்பி சிருஷ்டிகர்த்தா தான் நரேந்திர மோடி. அடுத்து வடக்கில் சாட்சியம் பெற செல்கிறது ஆணைக்குழு. காணாமல் போனோர் உறவினர்களுடன் ஜனவரியில் சந்திப்பு. சட்டமா அதிபர் திணைக்களத்தின் விசாரணை குழு ஒன்றும் பயணம் என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. சுமார் 11,000 முறைப்பாடுகள். ஆரம்பத்தில் நீங்களும் நானும் இந்த செய்தியை வாசிக்கும் பொழுது 3,000 முறைப்பாடுகள் இருந்தது. இப்பொழுது 11,000 முறைப்பாடுகள் காணாமல் போனோர் மற்றும் அவர்கள் தொடர்பான அந்த ஆணைக்குழுவினருக்கு கிடைத்திருக்கிறது. வடமாகாணத்தில் இருந்து 7,500 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கிறது. ஆரோக்கியமான ஒரு விடயம். இப்பொழுது முறைப்பாடுகளை கடிதம் மூலமாகவும் அது மாத்திரமல்லாமல் தந்தி மூலமாகவும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த கால அவகாச எல்லை நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது நேரடியாக களத்திற்கு சென்று அங்கே என்ன நடக்கிறது என்பதை நேரடியாக பார்வையிடப் போகிறார்கள். வடமாகாணத்தினுடைய சில தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதேசங்கள் மன்னாரிலே, வவுனியாவிலே, கிளிநொச்சியிலே, முல்லைத்தீவிலே, யாழ்ப்பாணத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு எப்படி கஜமுகன் களத்திற்கு சென்று மக்களுடைய சாட்சியங்களை பதிவு செய்ததோ அதுபோன்று இவர்களும் சாட்சியங்களை பதிவு செய்கிறார்கள். ஒரு கண் துடிப்பாக இல்லாமல் இதன் மூலமாக கடத்தப்பட்ட காணாமல் போனவர்கள் மீண்டும் கிடைப்பார்களாக இருந்தால் சந்தோஷமான ஒரு வருடமாக 2014 இருக்கும், கிடைக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் நீண்ட காலமாக கவலையோடு இருக்கின்றார்கள். 50 கிலோ போதைப் பொருள்களுடன் கென்யாவில் இருந்து வந்தவர் கைது என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நேற்றைய தினம் இப்படி கென்யாவில் இருந்து வந்த இந்த போதைப் பொருள் சொல்லுங்கள், ஒரு இந்த மூலிகை போதை என்று சொல்லுகின்றார்கள். அதே KHAT கேட் என்று சொல்கிறார்கள். குறிப்பாக இந்த போதைப் பொருளை இலங்கையில் வைத்து கைப்பற்றிய கூடிய பறிமுதல் செய்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவான். கனடா உள்ளிட்ட சில மேற்குலக நாடுகளுக்கு இந்த போதைப் பொருளை கொண்டு வர முடியாதா? சுங்கப்பிரிவினரும் ஆரம்பத்தில் எடுத்து இதனை பார்த்தவுடனே அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், காய்ந்த ஒரு ஓலை சருகிலே 25 கிலோகிராம் ஒரு பொதியிலும் இன்னும் ஒரு 25 கிலோகிராம் இன்னும் ஒரு பயண பொதியிலும் வைத்திருக்கிறார். இதனை எடுத்து பார்த்தவுடன் அவர் சொன்னாராம் இது ஒரு மூலிகை என்று சொல்லியிருக்கிறார். பிறகு அதனை ஆராய்ந்து பார்த்து தாவரவியலாளர்களை அங்கே அழைத்து வந்து பார்த்த போது கனடா உள்ளிட்ட மேற்குலக தேசங்களினால் தடை செய்யப்பட்ட ஒரு போதைப் பொருளாம். இதை அவர் கொண்டு வந்து பிறகு கனடாவுக்கு கொண்டு போறது அனுப்புவதற்கான நடவடிக்கைகளில் தான் ஈடுபட்டாராம். ஆனால் கனடா செல்வதற்கான வீசாவோ விமான பயணச்சீட்டோ எதுவுமே இருக்கவில்லையாம். ஆனால் அதனை இன்னும் ஒரு நபரிடம் அவர் கைமாற்றி அனுப்ப இருக்கிறார். கொச்சிக்கடையை சேர்ந்த 21 வயதான ஒரு இளைஞர் தான் இதிலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இலங்கை ஒரு பெரிய மையமாக இருக்கிறது. போதை வஸ்துக்கு சகல வகையான போதை பொருள்களையும் பெறக்கூடிய ஒரு மையமாக இலங்கை வந்து கொண்டிருக்கின்றதோ கவலை. மையமாகவோ கைமாட்டுகிற ஒரு மையமாக இலங்கை இருக்கிறதா என்கிற ஒரு சந்தேகமும் இருக்கிறது. இவ்வளவு தூரம் அதிகப்படியான போதைப் பொருள் நான் நினைக்கின்றேன் 2013 விடைபெறும் போது உச்சகட்ட சாதனையாக இந்த போதைப் பொருள் சாதனை தான் இருக்க வேண்டும். போதைப் பொருளில் மஸ்தாகி விடைபெறுகிற ஒரு ஆண்டாக கூட இருக்கலாம். போதையோடு மனிதர்களும் விடைபெறும் ஆண்டாகவும் இருக்கலாம். அடுத்த செய்திக்கு செல்வோம். நாங்கள் ஆங்கில பத்திரிகைக்கான செய்திகளில் டெய்லி மிரரை முதலில் சேர்த்துக் கொள்கின்றோம். ஹோமாகம ப்ரொவின்சியல் பிரதேசிய சபா பட்ஜெட் voting for third time என்கின்ற செய்தியாக இருக்கிறது. 2ஆம் முறை தோல்வியடைந்த பின்னர் ஆளுநருக்கு கைமாறப்படும் என்கின்ற ஒரு செய்தி பேசப்பட்டது. இப்போது இங்கே 3வது முறையும் இதிலே அரசாங்கம் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது கஜமுகன். ஏனென்றால் அவர்கள் கூறினார்கள், அரசாங்கத்தில் இருந்து கொண்டு யாரேனும் ஒருவர் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு பிரதேச சபையினுடைய தலைவர் பதவி, உங்கள் வசம் இருக்கக்கூடிய தலைவர் பதவி இல்லாமல் போகும். அதற்கு பின்னர் தொடர்ச்சியாக இந்த நடவடிக்கைகளில் நீங்கள் ஈடுபடுவீர்களாக இருந்தால் உங்களுடைய கட்சி உறுப்புரிமை ரத்து செய்யப்படும் என்று சுசில் பிரேமஜயந்த தெளிவாக கூறியிருந்தார். ஆகவே இப்பொழுது 3வது தடவையாக இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை அவர்கள் சரியாக பயன்படுத்தாத பட்சத்திலே நேரடியாக நீங்கள் கூறுவது போன்று நடக்கும். அடுத்த செய்தி சிலோன் டுடே பத்திரிகையுடைய செய்தி. ரஞ்சன் டு தி UNP's election கியூலட்டின் என்று சொன்னா நான் நினைக்கிறேன் அவர் தான் அழைத்து செல்ல போகின்ற ஒருவராக இருக்க போகின்றார். எதை என்ற கேள்வியை கேட்கும் போது மேல் மாகாண சபை என்கின்ற விடை இங்கே வருகிறது. ருவன் விஜயவர்தனன் ஹர்ஷடி சில்வா சே நோ ஃபியரிங் கிரேவ் டிஃபீட் என்கின்ற செய்தியாக இங்கே பேசப்படுகின்றது. ஆகவே ரஞ்சன் ராமநாயக்க ஏற்கனவே நான் நினைக்கிறேன் சப்ரகமு மாகாணம் முதலமைச்சராக இருந்தவர். ஆகவே அந்த வாய்ப்பு இப்போது மேல் மாகாணத்துக்கு மாற்றப்படும் என்ற கேள்வி முதலில் ஹர்ஷடி சில்வாவிடம் ரணில் விக்ரமசிங்க கேட்டுக்கிறார், நீங்கள் போட்டியிடுங்கள் என்று அவர் அதனை நிராகரித்திருக்கிறார். பின்னர்
அதிலே குறிப்பிட்டிருக்கிறது ருவான் விஜயவர்தன கம்பஹா மாவட்டத்தினுடைய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர். அவரிடம் கேட்டபோது அவரும் நிராகரித்திருக்கிறார். இப்பொழுது கரகத்தை இவர்தான் தலையில் சுமக்க போகிறார். ஏனென்றால் இவர் ஒரு நடிகர். ஆகவே ஒரு நடிகராக இருந்து கஜமுகன் வாக்குகள் கேட்கும் பொழுது அந்த உணர்ச்சி பூர்வமாக அவர் பேசும் பொழுது அவர் ஒரு முன்னுதாரண புருஷராக இருப்பார் தானே நமது நாட்டில் இருக்கக்கூடிய சகோதர இனத்தவர்களுக்கு. ஆகவே அவரை வைத்து அவர் தலையிலே கரகத்தை ஏற்றியாவது கரகாட்டத்தை நடத்தி மேல் மாகாண சபையிலாவது முதலமைச்சராக முடியுமா என்று ஐக்கிய தேசிய கட்சி பார்க்கிறது. மக்கள் ஆணை எவ்வாறு